ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வடாம் ரெசிபி. இதோட நம்ம சம்மர் ஸ்பெஷல் வடாம் சீரீஸ் ஆரம்பிப்போமா? ரொம்ப ஈஸி. நீங்கள் எதையும் அரைக்க வேண்டாம், அடுப்பில் வச்சு கிளற வேண்டாம், பதம் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு எந்த சிரமமே இல்லாமல் பிகினராக இருக்கிறவங்க, ஒரு குழந்தை கூட பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான வடாம் ரெசிபி இது. இது வந்து நெல் பொரி வச்சு பண்ணுற ஒரு வடாம் ரெசிபி. கர்நாடகா சைட் ரொம்ப ஃபேமஸ். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நெல் பொரியை நல்லா சுத்தம் பண்ணி இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மொட்டை மாடியில் வச்சோம்னா காற்றுல இது பறந்து போயிடும். ஸோ மொட்டை மாடியில் வைக்கிற மாதிரி இருந்தால் மேலே ஒரு துணி போட்டு கவர் பண்ணி வைங்க. இல்லாட்டி இந்த மாதிரி பால்கனி வெயிலில் வச்சு எடுத்தால் கூட போகிறோம். இதில் மெயினாக நமக்கு வந்து க்ளீன் பண்ண வேண்டியது கல்லும் அந்த நெல்லோட தோலும் தான், அந்த உமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் தான். அதை எடுத்து க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி காய வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நெல் கல்லுலாம் தான் இதில் நிறைய இருக்கும். இதை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த ரொம்ப சுலபமான வடவனுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போமா? நெல் பொரி, நம்ம பொரி உருண்டை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே நெல் பொரி தான் இது. 200 கிராம் அளவு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் பூசணிக்காய், வெள்ளை பூசணி, இதை வந்து இந்த அளவுக்கு ஒரு 100 கிராம் இல்லை 150 கிராம். இதை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி, இதை நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரை மூடி லெமன், 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சில்லி பேஸ்ட், தேவையான அளவு உப்பு. நம்ம யூஸ்வலாக வடவத்துக்கு வந்து கல்லுப்பு தான் போடுவோம் இல்லையா, அதனால் கல்லுப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், தண்ணீர் தேவையான அளவு. இப்போ இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இந்த அவல் பொரியில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி லேசாக நனைச்சி பிழிஞ்சு எடுக்க போகிறோம். நம்ம இப்படியே பிழிஞ்சு எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இது வந்து நிமிஷமாக ஊறிடுங்க. அதனால் போட்ட உடனே இப்படி புழிஞ்சு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் போனாலும் அப்படியே மாவு மாதிரி ஆகிடும் இது. அதனால் உடனே பண்ணணும் அது மட்டும். இப்போ இது ஃபுல்லுத்தையும் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இந்த மொத்த அவலையும் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ இதோட இந்த 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த ஜவ்வரிசி வந்து லேசாக இப்படி நகத்தில் கிள்ளி பார்த்தீங்கன்னா ஈஸியாக உடையணும். அந்த பக்குவத்தில் அது ஊறி இருக்கணும். இப்போ தண்ணி ஃபுல்லுத்தையும் வடிச்சிட்டு வெறும் இந்த ஜவ்வரிசியை மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டேன், ஜவ்வரிசி மட்டும் ஆட் பண்ணுவோம். இப்போது இதோட இந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இலைகள், நீங்கள் கருவேப்பிலைக்கு பதில் கொத்தமல்லி, புதினா அந்த மாதிரி வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் கார அளவுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, ஒரு நார்மல் காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா விழுது விட்டால் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். இப்போது இந்த துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த வெள்ளை பூசணி, இதையும் நல்லா புழிஞ்சிட்டு இந்த துருவலை மாத்திரம் இதில் சேருங்க. இப்போது இந்த அரை மூடி அளவு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுடலாம். நான் அந்த பூசணி கத்திருவலை நல்லா பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். அதில் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். நான் வந்து பச்சை மிளகாயிலேயே கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்து போட்டு அரைச்சிட்டேன். ஸோ பச்சை மிளகாய் அரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நமக்கு கல்லுப்பும் ஈஸியாக இதில் கலந்துரும். ஏன்னா தனியாக கல்லுப்பு கலந்தோம்னா அங்கங்கே இது அப்படியே நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் அந்த மாதிரி சேர்த்து அரைச்சி இதில் கலந்துட்டேன் தேவையான அளவு உப்பை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப குழைய பிசையணுன்ட்டுலாம் ஒரு அவசியமும் இல்லை. எல்லா பொருளும் நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டால் போதும். இப்போது இந்த கலவையை நான் இந்த வலை பிளேட் ஒன்று இருக்குது, அதில் வந்து ஒரு துணியை நனைச்சி போட்டு பிழிஞ்சு போட்டு நான் இதில் இப்போ வடவும் போட போகிறேன். நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் வேணால் கூட இந்த மாதிரி ஒரு துணியை நனைச்சி பிழிஞ்சு, நல்ல ஒரு காட்டன் துணியை வந்து நனைச்சி பிழிஞ்சு போட்டு அதில் நீங்கள் உருட்டி வைக்கலாம். இல்லை டைரெக்டாக நீங்கள் வடம் வந்து மொட்டை மாடி தரையிலேயே வந்து இந்த மாதிரி விரித்து போடுறதுனாலும் சரி.
இப்போது இதை வந்து உங்களுக்கு விருப்பமான வடிவத்தில் இதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம். இப்படி கிள்ளு வடாம் மாதிரி நீங்கள் இப்படி வேணாலும் எடுத்து வைக்கலாம். ரொம்ப உருட்டெல்லாம் வேண்டாம். அப்படி சும்மா கிள்ளி கிள்ளி வைக்கிற மாதிரி இந்த மாதிரி வைக்கலாம். இல்லாட்டி இப்படி எடுத்து ஒரு சின்ன நம்ம ஜவ்வரிசி வடவமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கொஞ்சம் தட்டையாக சின்னதாக இந்த மாதிரி தட்டி வச்சாலும் ஓகே. உங்களோட விருப்பம், நீங்கள் எப்படி வேணாலும் தட்டி வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த மாவு ஃபுல்லுத்தையும் தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்த 200 கிராம் நெல் பொரிக்கு இவ்வளோ கிள்ளு வடாமும் இவ்வளோ தட்டை வடாமும் இதே மாவை வந்து நான் அப்படி தட்டையாக தட்டி வச்சுருக்கேன். இதுவும் கிடச்சிருக்கு. இப்போ இதை நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துப்போம் நம்ம. இப்போது இது மாடியில் ஒரு நாள் காஞ்சிருக்கு. திரும்ப இன்னும் 2-3 நாள் காய வச்சு எடுப்போம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நம்ம இந்த வடாமை பொரித்து எடுத்துடலாம். இப்போ நம்மளோட வடம் ரெடி. டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வடம்.